இன்று 26/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, சதா ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இதுவே உயர்ந்த முயற்சி ஆகும். ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் ஆத்மாவின் தீபம் பிரகாசமாகும். அதாவது ஸ்ரீமத் என்றால் உயர்ந்த வழி. உயர்ந்த வழிப்படி சதா நடக்க வேண்டும். இதுவே உயர்ந்த முயற்சி ஆகும். ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் ஆத்மாவின் தீபம் பிரகாசமாகும். கேள்வி: முழுமையான முயற்சி யாரால் செய்ய முடியும்? உயர்ந்த முயற்சி என்பது என்ன? பதில்: யாருடைய கவனம் மற்றும் புத்தியின் தொடர்பு ஒருவரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் முழுமையான முயற்சி செய்ய முடியும். தந்தையிடம் முழுமையான பலியாவது தான் அனைத்தையும் விட உயர்ந்த முயற்சியாகும். பலியாகக்கூடிய குழந்தைகள் தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள். அதாவது பதிலினுடைய விளக்கம் என்னென்றால், யாருடைய புத்தியின் தொடர்பு, கவனமும் புத்தியினுடைய தொடர்பும் ஒருவரிடம், இறைவனை தவிர வேறு யாரிடமும் இருக்கக்கூடாது, ஒருவரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் முழுமையான முயற்சி செய்ய முடியும். தந்தையிடம், அதாவது இறைவனிடம் முழுமையாக பலியாவது தான் அனைத்தையும் விட உயர்ந்த முயற்சியாகும். பலியாகக்கூடிய குழந்தைகள் தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள். இரண்டாவது கேள்வி: உண்மையான தீபாவளி கொண்டாடுவதற்கான எல்லையற்ற தந்தை எப்படிப்பட்ட ஆலோசனை தருகிறார்? பதில்: குழந்தைகளே, எல்லையற்ற தூய்மையை தாரணை செய்யுங்கள். எல்லையற்ற தூய்மையை நடைமுறைப்படுத்துங்கள். இங்கு எப்போது எல்லையற்ற தூய்மையானவர்களாகி அவ்வாறு உயர்ந்த முயற்சி செய்கிறீர்களோ அப்போது லட்சுமி நாராயணன் ராஜ்யத்தில் செல்வார்கள். அதாவது உண்மையான தீபாவளி மற்றும் முடிசூட்டு விழாவை கொண்டாடுவீர்கள் என்று இறைவன் கூறுகின்றார். அடுத்து மூன்றாவது பகுதி, தாரணைக்கான முக்கிய சாரம். தனக்கு நன்மை ஏற்பட வேண்டுமானால் 2 பாயிண்ட். அதில் முதல் பாயிண்ட்: தனக்கு நன்மை ஏற்பட வேண்டுமானால் அனைத்து தேக சம்பந்தங்களை மறக்க வேண்டும். தேக சம்பந்தத்தில் இருக்கக்கூடாது, மறக்க வேண்டும். அவர்களிடம் பற்றுதல் வைக்கக்கூடாது. ஈஸ்வரிய வழிப்படித்தான் நடக்க வேண்டும். தனது வழிப்படி நடக்கக்கூடாது, தன் வழிப்படி நடக்கக்கூடாது. தீய சகவாசத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். தீய சகவாசம் என்றால் அது தேக அபிமானத்தில் இருந்து கொண்டு மற்றபடி மோசமாக அவருடைய குணங்கள் இருக்கும் என்றால் அவர்களிடம் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஈஸ்வரிய சகவாசத்தில் இருக்க வேண்டும், இறைவனுடைய சகவாசத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்: கோபம் மிகவும் கெட்டதாகும். இது தன்னையே எரிக்கக்கூடியது. கோபத்திற்கு வசமாகி அவமரியாதை செய்யக்கூடாது. மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்விக்க முயற்சி செய்ய வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் மகிழ்ச்சி செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். வரதானம்: அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றி பாபாவிற்கு சமம் ஆகக்கூடிய சம்பந்தம் மற்றும் சம்பூர்ணம் ஆகுக. அதாவது இதனுடைய விளக்கம்: அன்பின் அடையாளமானது அன்பானவர்களின் குறை பார்க்கக்கூடாது. அன்பு தவறையும் தவறாக எண்ணாது. பாபா குழந்தைகளின் எந்த விஷயத்தை கேட்கையில் இது எனது விஷயம் என புரிந்து கொள்கிறார். பாபா என்றால் இறைவன். குழந்தைகளின் எந்த விஷயத்தை கேட்கையில் இது எனது விஷயம் என புரிந்து கொள்கிறார். இறைவன் குழந்தைகளை தனக்கு சமம், சம்பந்தம் மற்றும் சம்பூர்ணமாக பார்க்க விரும்புகிறார். அதன் பிறகு கைமாறாக தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள். பக்தர்களே தலையை வெட்டிக்கொள்ளவும் தயாராக இருக்கின்றனர். நீங்கள் தலையை வெட்ட வேண்டாம். பக்தர்கள் தலையை வெட்டவும் தயாராக இருக்கின்றார்கள். பக்தர்கள் என்பது பக்தி மார்க்கம் என்பது இரவு. இந்த பகல், அதாவது தன்னை கைமாறாக மாற்றிக்கொள்ளுங்கள். அவர்கள் தனது தலையை வெட்டி கொள்வதற்கும் விரும்புகின்றார்கள், தயாராக இருக்கின்றனர். நீங்கள் தலையை வெட்ட வேண்டாம், ஆனால் ராவணனின் தலையை வெட்டிவிடுங்கள். ராவணன் என்றால் யாரு? காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற ராவணனின் தலையை வெட்டிவிடுங்கள் என்று இறைவன் கூறுகின்றார். ஸ்லோகன்: தன்னுடைய ஆன்மீக அதிர்வலைகள் மூலம் சக்திசாலி வாயுமண்டலத்தை படைக்கும் சேவை செய்வது அனைத்தை விட சிரேஷ்டமான சேவையாகும். அதாவது இதனுடைய விளக்கம்: தன்னுடைய ஆன்மீக அதிர்வலைகள் வைப்ரேஷன் மூலம்
சக்திசாலி இந்த வாயுமண்டலத்தை சக்திசாலி வாயுமண்டலமாக படைக்கும் சேவை செய்வது அனைத்தை விட உயர்வான சேவையாகும் என்று இறைவன் கூறுகின்றார். மிகவும் அருமையான வாணி, முழு வாணியும் படியுங்கள். படித்தால் மட்டும் போராது. இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அருகில் இருக்கின்ற பிரம்மகுமாரிகள் யோகா சென்டருக்கு சென்று அந்த அடிப்படை வகுப்பை படித்து பயன்பெறுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.